இன்றைய தினத்தில் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து பலப்படுத்துகிற தெய்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். பலப்படுத்தும் தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலப்படுத்தும் தெய்வம். என்ன தெய்வம்? பலப்படுத்தும் தெய்வம். நம்முடைய தெய்வம் ஒரு சாதாரணமான தெய்வம் அல்ல, பலப்படுத்துகிற தெய்வம். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கலாம். என் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, பிரயோஜனப்படத்தக்க, அவர்களை பலப்படுத்தத்தக்க, அவர்களை பக்குவப்படுத்தத்தக்க, ஆண்டவரே விசுவாசத்திலும் ஆண்டவரே தேவ ஐக்கியத்திலும் வளரத்தக்க ஆசீர்வாதமா பட்டு தாங்க. ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பலப்படுத்துகிற தெய்வம். எந்த நிலையில் இருந்தாலும் இந்த தெய்வம் பலப்படுத்துவார். இவர் ஒரு சாதாரணவர் அல்ல, இவர் ஒரு வலிமை உள்ள ஒரு கடவுள். இவர் ஒரு வலிமை உள்ள ஒரு கடவுள். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பராக்கிரமம் மிகுந்தவர். பராக்கிரமம் மிகவர், மிகப்பெரிய பலசாலி. அவர் யாரு? மிகப்பெரிய பலசாலி. அவர் ஒரு பெரிய பலசாலி. இப்போ இந்த பலசாலி இன்னைக்கு சொல்றாரு, இந்த பலசாலியை நம்பி இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ நான் ஒரு 93 கிலோ இருக்கேன். இந்த ஃபுல் பிட்டை தூக்கிடுவேனான்னு எனக்கு தெரியல. தூக்கிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ இதை விட இப்போ இந்த தம்பிமா இருக்கான், அழகான தம்பி, இவன் தூக்கிடுவானா? இதை தூக்கவே முடியாது. இது என்ன செய்ய முடியாது? தூக்கவே முடியாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ இந்த பையனை தேவன் கிறிஸ்து பலப்படுத்துவாரானால் அவன் செய்வதற்கு பலன் இருக்கான். சொல்லுது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிற நம்ம இவ்வளவு நாள் இது என்னால முடியல, முட்டி மோதி இது முடியாது, இது விட்டுட்டு நம்ம போயிட்டோன்னு சொல்லி எதெல்லாம் விட்டுட்டு போனீங்களோ, இன்னைக்கு கிறிஸ்து உங்களை பலப்படுத்த போகிறாரு. உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான, இன்னும் பித்தோவான் அப்படிங்கிற ஒரு மனிதன், அவன் ஒரு பெரிய இசைஞானி. அவன் இசைஞானி ஆவதற்கு முன்பாக இப்போ தம்பி நல்ல ஒரு கீபோர்டிஸ்டாக இருக்கிறார், பாஸ்டராகவும் இருக்கிறார். பாஸ்டர் தான் அவர் அறிமுகப்படுத்தினார். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆனால் அந்த மனுஷனுக்கு, இவர் இந்த தம்பிக்கு நல்ல காது கேட்கறது, நல்ல வாய் பேசுகிறாரு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ணும் நல்லா என்ன செய்யுது தெரியுது. இந்த மூன்றும் அவருக்கு செயல்படாது. அவர்தான் உலகத்தில் மிகப்பெரிய இசைஞானி. இளையராஜாலாம் அப்புறம் மிகப்பெரிய பித்துவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்தான் இன்டர்நேஷனல் இசைஞானி. அவருக்கு காதும் கேட்கும் தன்மை கிடையாதுங்க, கண் பார்க்கும் தன்மை கிடையாது. எப்படி இசைஞானி ஆனார் அப்படின்னா, இந்த கிறிஸ்து அவரை பலப்படுத்தினாருங்க. கிறிஸ்து அவரை பலப்படுத்த போய் ஒவ்வொரு நுண்ணறிவுகள், இன்னும் நல்ல சொல்ல போனா இந்த சுரங்களை எல்லாம் வகுத்து கொடுத்த மகான் அவர். ஒரு அலையில சொல்லுங்களேன். இன்னும் ஏ மைனர், பி மைனரு, இன்னும் டி மைனர், சி மைனர்மாங்க. இது என்னன்னு நமக்கு மைனரும் தெரியாது, எதுவுமே எனக்கும் தெரியாது. ஆனா இதெல்லாம் வகுத்து கொடுத்த ஒரு மகான் அந்த மனுஷன் தான்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் காரணம், ஆண்டவர் பலப்படுத்தும் போது அவன் பலசாலியாய் மாற்றப்படுகிறான். ஆண்டவர் பலப்படுத்தும் போது அவன் பலசாலியாய் மாற்றப்படுகிறான். ஒரு சிறியவனையும் ஒரு எளியவனையும் குப்பையில் இருந்தும் புழுதியில் இருந்தும் ஒரு கடவுளால தாங்க உயர்த்த முடியும். அந்த கடவுள் தான் நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். இந்த தெய்வத்தை நம்புகிறவர்கள் எல்லாரையும் கடவுள் உயர்த்துகிறார். இந்த கடவுளை ஆராதிக்கிற இந்த கடவுள் யாரெல்லாம் பலப்படுத்துகிறாரோ அவர்கள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் மாற்றப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிச்சயமா நம்முடைய தெய்வம் நம்மை பலப்படுத்தி ஆகணும். நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆகணும். நம் பலப்படுத்தாதவர்கள் சிலவங்க சொல்லுவாங்க, என்னால் முடியலைங்க, என்னால் முடியலை, அவ்வளோதான் என் வாழ்க்கை. சமீபத்தில் இப்போது 2-3 வாரத்துக்கு முன்பாக ஒருவர் தன்னுடைய ரயில்வே கட்டில், அவர் ஒரு 23 லட்சம் ரூபா கடன், அந்த ரயில்வே கட்டில் உளுந்து சாவதற்காக அவங்க வீட்டில் ஒரு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு, என் வீட்டிலேயே லெட்டர் எழுதி வச்சுட்டார். என்ன வச்சுட்டாரு, இவர் பைக்கில் வர்றார், பைக்கை வந்து ஸ்டாண்டில் விட்டுட்டு, இது மாதிரி பைக் இருக்குது, பைக்குக்கு அடியில் லேசாக மண்ணை கிளச்சனா உள்ள சாவி வச்சுருப்பேன், இதெல்லாம் வண்டியெல்லாம் எடுத்து போயிரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி லெட்டர்லேயே டாட்டாலாம் போட்டுட்டு இவர் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டார். அம்பை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்டு இருக்கிறார் சாவதற்கான முழு மூச்சோட. அப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு ஐயா ட்ராக்ஸ் கொடுத்துருக்கிறார், ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கிறார். அப்போது இவர் ரொம்ப பயங்கரமான ஒரு இந்து தீவிரவாதி. ட்ராக்ஸ் எப்போதுமே யார் கொடுத்தாலுமே அவங்கள பயங்கர கெட்ட வார்த்தையை ஏசி கிழிச்சு தூர போட்டுருவார். ஆனால் இவருக்கு கடைசி சாவு போகிறோமே அப்படின்னு யோசிச்சுட்டு படிச்சிருவோமே அப்படின்னு படிக்க உட்கார்ந்தார். இவர் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவர் போகலை, அவர் பக்கத்தில் உட்காந்து இயேசுவை சொல்ல ஆரம்பித்தார். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உங்கள் வேதனையை மாற்றிடுவார். அவர் சொல்ல அவர் தேம்பி அழுவார். நம்ம பிரச்சனை எப்படியோ இவருக்கு என்ன செஞ்சுட்டு தெரிஞ்சிட்டுனால அவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே நேர சர்ச்சை கூட்டு வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வச்சு இன்னும் அவருக்கு நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து, அதுக்கடுத்து அந்த லெட்டரை பார்த்து அவங்க வீட்டம்மா பதறிடக்கூடாதுன்னு சொல்லி நேர வீட்டுக்கு போய் அந்த லெட்டரை எடுத்து கிழிச்சு போட்டு அந்த வீட்டம்மாட்ட சொல்லியிருக்கிறா, ஏம்மா இப்படிலாம் நடந்தது, அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்கே போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அங்கே ஒரு கிரியை நடக்கு. இப்போ நான் அவரை சொன்னேன், நீங்கள் சாகக்கூடியதுக்கு அளவுக்கு அவருக்கு நிறைய சொத்து இருக்குது, ஒரு 2 இடத்த விற்றா போதும் 23 லட்சம் ரூபா அடைச்சிடலாம். இன்னும் ஒரு பெரிய சிமெண்ட் கடை வச்சுருக்கிறார், ஏஜென்ட்டு கூட கொஞ்சம் பைசா கேட்டால் போதும், இன்னும் நல்ல ஏகப்பட்ட வருவாய் இருக்குது. ஆனாலும் ஒரு மன உளைச்சல், பிசாசு அவரை எப்படியாவது கொல்ல வகை தேடலாம். அவர் மீட்டெடுக்கப்பட்டாருங்க. தேவனுடைய பிள்ளைக கடன் அடையலைங்க, ஆனால் மன தைரியம் அடைஞ்சிட்டார். இப்போது சமீபத்தில் கூட சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் அந்த பத்திரத்தை விற்பதற்கு ஒரு ஆள்கிட்ட செராக்ஸ் கொடுத்துருக்குறேன், சீக்கிரம் விற்றுரும், நான் நிச்சயமாக என் பிள்ளை டாக்டர் படிக்கணும்னு நினச்சா அந்த டாக்டரும் படிக்க வச்சுருவேன், கடனே அடைச்சிருவேன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் பலப்படுத்துகிற தெய்வங்க, ஆண்டவர் பலப்படுத்துகிற தெய்வம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் மன நொந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். இன்னும் ஆறுதலில் சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு அனாதம்பாங்க, அனாதை இல்லைங்க, உங்களை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, என்னை தூக்கி விடுவதற்கு ஒரு மச்சனமாரு கூட கிடையாது, என்னை தூக்கி விடுவதற்கு ஒரு அண்ணன் தம்பி கூட கிடையாது. எந்த காலத்துலங்க அண்ணன் தம்பி தூக்கி விட்டாங்க, எந்த காலத்தில் மச்சனமார் தூக்கி விட்டாங்க? ஏதோ 100ல் 1-2 பேர் தான் என்ன செஞ்சிருக்கலாம், தூக்கி விட்டுருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கன்னா கடவுள் தாங்க நம்மளை தூக்கி விடணும். இவர் தான் எந்த கைமாறு கருதாமல் நம்மை தூக்கி விடுவார். நம்மளை தூக்கி விடுகிறது மாத்திரமல்ல, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து போன தூதனுக்கு கை விடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார். அப்படியானால் நம்மை தூக்கிவிடும்படி தேவன் கை கொடுக்கிறார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாமோ
நிமிர்ந்து நிற்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை நிமிர பண்ணுகிற தெய்வம், நம்மை பலப்படுத்துகிற தெய்வம், நம்மை உருவாக்குகிற தெய்வம், நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தெய்வம். இன்னைக்கு இந்த ஜபத்தின் முடிவில் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த தெய்வம் பலப்படுத்த போறாருங்க, பலப்படுத்த போறாருங்க. இன்னும் கூட மாசமா இருந்தா தாய் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்? புருஷ வீட்டில் சாப்பாடு இல்லையா? புருஷ வீட்டில் பலன் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட மாட்டோங்க. என்ன அப்படின்னா, ஒரு தைரியம். ஒரு சின்ன பிள்ளைய ஒரு நாய் கடிக்க வருது, உடனே நேர போய் அம்மா சேலை கிளப்பி உழைஞ்சுக்கலாம். ஆனா அம்மாவையும் இந்த நாய் கடிக்குங்குது அவனுக்கு தெரியாது. எங்க அம்மா தான் ஹீரோன்ட்டு அந்த பையன் ஓடி வருவான். ஆனா அம்மா என்ன செய்வா? சரி, நம்மளை நம்பி நம்மளை ஒரு பெரிய வீராங்கனை நினைச்சு இந்த பையன் என்ன செய்யறான்? இதே போல தாங்க தாய் வீட்டுக்கு போனா தாய் எப்படி கொஞ்சம் ஆறுதல் படுத்துவா, தைரியம் கொடுப்பா என்கிற ஒரே காரணத்துக்கு தான் என்ன செய்ய இப்ப தாய் விட வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பிரசவம் எங்க தான் நடக்கு? ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்கு. ஏம்மா பயப்படாத, தைரியமா யாரும் சொல்ல முடியுதா? ஒருத்தர் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அம்மா மாதிரி என்ன செய்ய முடியாது, போகிறது கிடையாது. நர்சம்மா தான் பயப்படாத, தைரியமாயிரு, உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு. இந்த செய்தியெல்லாம் முன்னாடி அம்மா மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததை இப்போ நர்ஸு மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஒரு தைரியத்துக்கு தான் தாய் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த தாயை நல்லா பார்த்துக்கிடுவா, இன்னும் நல்லா செஞ்சுக்கிடுவா, இனி எப்படியும் கஷ்டாயப்படுத்தி சாப்பிட வச்சிருவா, இல்லாட்டா அவள் வாய்க்கு எது ருசியாக இருக்கோ அதை சமைச்சு கொடுத்துருவா என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அனுப்பப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் தாய் மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன். ஒரு அற்புதமான ஒரு கடவுளுங்க. இந்த கடவுளை நம்ம ருசிச்சு பார்த்தா ஒரு நிமிஷம் கூட இந்த கடவுளை விட்டு பின்னாடி போக மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கனா இந்த உலகத்தில் இந்த பல்லுமடையில் இருக்கிற அத்தனை வயக்காட்டையும் ஒரு பக்கத்தில் எழுதி வச்சுட்டு இந்த வயக்காடு வேணுமா, ஏசுநாதர் வேணுமான்னா ஏசுநாதரை தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ அன்புள்ளவருங்க, அவ்வளோ நேசம் உள்ளவங்க, அவ்வளோ பாசம் உள்ளவருங்க. அவர் நினைச்சா 10 பல்லமடைய நமக்கு தர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கிறிஸ்து உங்களை பலப்படுத்த வேண்டும். கிறிஸ்து என்பது அபிஷேகிக்கப்பட்டவர். ஏங்க எல்லா மற்றவைகளுக்கு இல்லாத ஒரு பலனும் இந்த கிறிஸ்துவுக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த கிறிஸ்து தான் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம பாவங்களையும் நம்ம சாபங்களையும் நம்ம அக்கிரமங்களையும் நம்ம மீறுதல்களையும் அவர் சுமந்து அவர் என்ன செஞ்சாருன்னா நமக்காக அந்த முள்முடி சூட்டப்பட்டதுங்க. 92 முட்கள் கொண்ட ஒரு முற்கிரீடத்தை சூட்டி தலைமேல் வைத்து கம்ப வச்சு அடித்தார்களாம். அப்போ முகத்து வழியாய் இன்னும் கூட செவி வழியாய் புடதி வழியாய் ரத்தம் வடிந்ததாம். அப்படியே விட்டுட்டு போகலைங்க. அவருக்கு இன்னும் அண்ணா காய்ப்பா என்கிற பிரதான ஆசாரியனுடைய உள்முற்றத்தில் கொண்டு போய் அவர் போட்டிருந்த அங்கேயே கலற்றி வைத்து அவரை குனிய வைத்து இன்னும் கூட 2 கால்களையும் கைகளையும் தொழுவத்தில் மாட்டி வைத்து விட்டு அவர் அங்கேயும் இங்கேயும் திரும்ப விடாதபடி வலதுபுறம் ஒரு போர் சேவகனும் இடதுபுறம் ஒரு போர் சேவகனும் நின்று இன்று சவுக்கையால் அடிக்கிறார்கள். அந்த சவுக்கில் எலும்பு துண்டுகள் வெண்கல கொக்கிகள் மாட்டப்பட்டிருந்ததாம். அடிக்கும் போது அந்த சதைகளை இறுக்கி பிடிச்சுக்கிடுமா, சுண்டி இழுக்கும் போது சதையோட நரம்ப பிக்கப்படுகிறது. இப்படி வலதுபுறம் இருக்கிறவன் அடிக்கிறான், அடிச்சு இழுக்கும் போது ரத்தம் வடிகிறது. அந்த இன்னும் இடது பக்கம் இருக்கிறவன் அடிக்கிறான். இப்படி மாறி மாறி 39 அடிகள் அடித்தார்கள். இந்த அடியிலேயே அநேகர் மரிச்சு போயிடுவார்கள். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து மரிக்கலைங்க. அவர் அந்த வேதனையை சகித்து கொண்டார். இன்னும் கூட சரித்திர ஆசிரியர் சொல்லும் போது அவருடைய முதுகு உழுத நிலம் போல காட்சி அளித்ததாம். ரொம்ப ஒரு கொடூரமான நிலையில் காட்சி அளித்ததாம். சில இடங்கள்ல எலும்புகள் கூட தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்ததா. அப்படி விட்டுல இன்னும் கூட கிறிஸ்டினா பினாஸ் என்று சொல்லப்பட்ட அந்த முள்ளு, இந்த முள்ளு சூட்டப்பட்ட பிறகு அது கிறிஸ்டினா என்கிற ஒரு பெயரோடு, பினாஸ் தான் அந்த முள்ளு பேரு.
ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டப்பட்ட பிறகு அது கிறிஸ்டினா பினாஸ் என்கிற ஒரு முள்ளு. அது ரொம்ப ஒரு விஷத்தன்மை நிறைஞ்சது, இன்னும் கூட நல்ல கூர்மையானது, உறுதித்தன்மை மிக்கது. அப்படிப்பட்ட ஒரு முள்ள தலைமையில வச்சு இன்னும் கூட கிரீடமா சூட்டி கட்டை வச்சு அடிக்கிறாங்க. எப்படி சுத்தியில வச்சு ஆணி அடிக்கும்போது மரத்துல உள்ள இறங்குமோ அதுபோல இந்த முள்கிரீடம் உள்ள இறங்க 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 இன்னும் முகத்து வழியாய் செவி வழியாய் பொடதி வழியாய் இரத்தம் வடிகிறது. அந்த இரத்தம் அப்படி வடிந்து கொண்டிருக்கிற போது சில முள்கள் கண்ணுக்குள்ள குத்தி கண் பார்வை அவர் இழந்ததாக சொல்லுகிறார்கள். இன்னும் கூட சிலது மண்ட ஓட்டையே கூட ஓட்டப்படக்கூடிய அளவுக்கு உறுதித்தன்மை மிக்கதாக இருந்ததாம். இப்படி ரத்தம் வடிய அவரை சும்மா விடலைங்க. அப்படி 150 கிலோ எடை கொண்ட ஒரு வாரமான சிலுவையை தூக்கி தோள்மையில் வைத்து எருசலேம் நகருக்குள் பவனி வரவழைத்து அப்படி கொல்கதாவை அடைந்தார்கள். போகிற வழியிலேயோ அவர் முதுகிலிருந்து இரத்தம் வடிகிறது, தலையில் சூட்டப்பட்ட முற்கிரீடத்திலிருந்து இரத்தம் வடிகிறது. வடிய வடிய எருசலேம் மீதுகளில் அவர் நடந்து போனார். நடந்து போன அவரை அங்க போய் அவர் தூக்கி கொண்டு போன சிலுவையை மல்லாக்க போட்டு அந்த சிலுவை மேல் மல்லாக்க கிடத்தப்பட்டு இன்னும் கூட கைக்கு போகிற 5 விரலுடைய நரம்புகளும் துண்டிக்கத்தக்க நல்ல நமக்கெல்லாம் ரத்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எடுப்பாங்க பாருங்க, இந்த நரம்பை பிடிச்சி இந்த இடத்துல 8 இன்ச்சு நீளம் ஆணி அடித்து அப்படி மரத்தோடு இணைக்கப்படுகிறது. அதே போல் இங்கேயும் 8 இன்ச்சு ஆணி அடித்து உள்ள இணைக்கப்படுகிறது. ஒரு பாதத்தை இன்னொரு பாதத்தின் மேலே வச்சு 45 டிகிரி இப்படி முக்கோண சைஸில் வச்சு ஆணி அடிக்கப்படுகிறது. அந்த ஆணி சிலுவையோடு தூக்கி நிமிர்த்தப்படுகிறாள். சிலுவையில் இருந்து நிமிர்த்தப்படும் போது இன்னும் கூட ஏற்கனவே முதுகில் ஏற்பட்ட காயத்தின் வழியாய் இரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. தலையிலிருந்து இரத்தம் வடிகிறது, கைகள் கால்களில் ஆணி அடித்த காயங்கள் இரத்தம் வடிகிறது. ஒரு முறை தன் சரீரத்தை முழுசா தூக்குவதற்கு நெஞ்சு பலத்தில் தூக்கிதான் மூச்சு விட வேண்டியிருக்கு. ஏற்கனவே வைக்கப்பட்ட முதுகு நரம்புகள், தலை நரம்புகள், கை கால்களுடைய நரம்புகள் வழியாய் இரத்தம் வேகமாய் செல்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசு மரிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைமை. இன்னும் கூட ஒரு சொட்டு ரத்தம் கூட சரீரத்தில் இல்லாதபடி 6.5 லிட்டர் ரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியேறிச்சு. அந்த சரீரத்திலிருந்து வெளியேறின ரத்தம் தான் நம் மனு குலத்துக்காக ஆண்டவர் செய்த பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மீறுதலுக்கும் பாவக்கிருத்தனையாக இன்னும் பாவ மன்னிப்பாக சிந்தி நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளிலே உயிர் தெழுந்து இப்ப சொல்றாரு, நீ செஞ்ச பாவத்துக்கும் நீ செஞ்ச அக்கிரமத்துக்கும் நீ செஞ்ச மீறுதலுக்கும் துணிகரத்திற்கும் நான் பரிகாரம் செலுத்திட்டேன். நான் உனக்கு உதவி செய்ய போறேன், உன்னை பலப்படுத்த போகிறேன். நீ எழும்பிரு, நீ உன்னை பலப்படுத்த போற, நீ உயர்ந்துரு, நீ உன்னை பலப்படுத்த போற, நீ மேல வந்துரு, உன்னை பலப்படுத்த போற, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உன்னை பலப்படுத்த போற, வியாதியிலிருந்து விடுதலை பெற்று உன்னை பலப்படுத்த போற, கடனில் இருந்து மீண்டெடுத்துரு, உன்னை பலப்படுத்த போற, சாவு என்கிற எண்ணிக்கையிலிருந்து வெளியே வந்துரு, உன்னை பலப்படுத்த போற, நரகத்திலிருந்து வெளியே வந்துரு என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் பலப்படுத்திட்டு இருக்கிறார். இந்த இயேசுவதா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உண்டு. இவன் நினைச்சா போதுங்க, இவன் நம்மளை பலப்படுத்தினா போதும் அற்புதம் நடந்துரும். இவர் நம்மளை பலப்படுத்தினா போதும் அதிசயம் நடந்துரும். இவர் நம்மளுக்கு உதவி செஞ்சா போதும் ஆண்டவர் உதவி செய்வார். ரொம்ப அற்புதமாய் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றனர். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. உடனே குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானார். தேவனுடைய பிள்ளைய, உங்களை பலப்படுத்தக்கூடிய அத்தனை தகுதி நிறைஞ்ச ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் பரம்பரையா ஒரு 5-6 தலைமுறை ஒரு கிறிஸ்தவ தலைமுறை.
இன்னும் கூட எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா அப்பா தாத்தா, அதுக்கு உள்ள தாத்தா தான் அந்த தெற்குப்பட்டியில் இருக்கிற அந்த கோயிலை கட்டினவங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எங்கள் அப்பா ஒரு ஆலங்குளம் பக்கத்தில் கிடாரக்குளம். அவர்களும் எங்கள் அப்பா பேர் ஜெயசிராஜ், அவங்க அப்பா பேர் ஈசாக்கு, அவங்க அப்பா பேர் யாகப்பர், அவங்க அப்பா பேர் சின்னப்பர். இவ்வளோ தூரம் இதுக்கு மேலே தலைமுறை தெரியாது எனக்கு. ஆனால் நாங்கள் ஒரு ஆர்சி குடும்பம் தான். ஆனால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் 17 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் உலக மதங்களையே நான் படிக்க ஆரம்பித்தேன். ஏன் இயேசு மட்டும் நம்ம கும்பிடணும்? இன்னைக்கு நம்மை பலப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க தகுதியான ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தாங்க. நான் ரொம்ப அழுத்தி சொல்ல முடியும். எனக்கு நண்பர்கள் எல்லா மதத்திலையும் இருக்கிறார்கள், இன்னும் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், இன்னும் கூட வைணவத்திலையும் இருக்கிறார்கள். நான் ரொம்ப தைரியமாக அவங்களோட வாத வைப்பேன். ஏசு காரணம், அதற்கான காரணத்தையும் சொல்லுகிறேன், அதற்கான வழிமுறைகளையும் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை பலப்படுத்த, உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினால நீங்கள் பலப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட இந்த தெய்வம் அவர்களை பலப்படுத்தியாக வேண்டும். அவரை பலப்படுத்தியாகணும். அவர் பலப்படுத்தினா நீங்கள் பலப்பட்டுருவீங்க. அவர் பலப்படுத்தினா நீங்க பலப்பட்டுருவீங்க. உங்களுக்கு இருக்கிற பலவீனம் நீங்கிரும், உங்களுக்கு இருக்கிற சோர்வு நீங்கிரும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சாராயிருங்க. அந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் உதவி செய்யும் போது அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சொஸ்தமானான். அதுபோல தீராத வியாதி, தீராத பிரச்சனை, தீராத போராட்டம் எல்லாத்திற்கும் முடிவோ கிறிஸ்து உங்களை பலப்படுத்தினா. இந்த கிறிஸ்து உங்களை பலப்படுத்தணும். உங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்து ரத்தம் சிந்தி, உங்களுக்காக பாடுகளை சகிச்சு, உங்களுக்காக மரித்த இயேசு, உயிர்த்தெழுந்த அந்த இயேசு தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்தணும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தினா நீங்க நிச்சயமா நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், உற்சாகமா ஒரு அலையிலே சொல்லுங்களேன். வேதாகமத்தில் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமாய் 11வது வசனத்திலிருந்து, அங்கே பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். இருக்கட்டுமா, அதை பார்த்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. பலவீனப்படுத்தும் ஆவி. இன்னைக்கு சில ஆவிகள் நம்மை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். சிலவங்க உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. இடுப்பு வலியா, நவளவே முடியலையா, தலைவலியா, எப்போதும் படுத்து கிடப்பாங்க. தலைவலி. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர இன்னும் கால்வலி, நடக்கவே முடியல. இப்படி பல வழிகளை கொடுக்கிற சில ஆவிகளையும் இன்னைக்கு கர்த்தர் பலப்படுத்தும் போது விரட்டப்பட போகுது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், உற்சாகமா ஒரு அலையிலே சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா பழைய காலத்து ஆட்கள் கொஞ்சம் பாக்கியவான்கள் தான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஏன்னா அவர்கள் திடகாத்திரம்தான். இன்னும் கூட அழகாய் அவங்களாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு 80 வயசு, 90 வயசு, 100 வயசு. எங்கள் பாட்டி இப்போ தான் இறந்தது, அவங்களுக்கு 93. ரொம்ப பயங்கரமான பாட்டி. ஒரு சுகர் கிடையாது, ஒரு ப்ரெஷர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது நல்ல நடக்கும், நல்ல வளர்ச்சியும். அதுக்கு ரொம்ப காலமாக 2 நேரம் தான் சாப்பிடும், காலையும் மாலையும். யாரை மாதிரி? எலியா மாதிரி. எலியா எத்தனை நேரம் சாப்பிட்டா? 2 நேரம் தான். அந்த இவன் தேசத்தை விட்டு, சமாரியா விட்டு ஓடி ஒளிஞ்சிருக்கும் போது ஆண்டவர் இவனுக்கு 2 நேரம் தான் என்ன செஞ்சாரு? ஆகாரம் கொடுத்தாரு. அதே போல எங்கள் பாட்டி 2 நேரம் தான் சாப்பிட்டுச்சு. ரொம்ப காலம் இருக்குந்தது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்போ அது சொல்லும் போது சொல்லும், என்னைய போல ரொம்ப காலம் இல்லாச்சு, உன்னை போல எனக்கு வாழ விருப்பம் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இப்பமே நடக்க முடியாது, ஓட முடியாது. இன்னும் கூட சில காரியத்தை எதையுமே எல்லாம் விசுவாசத்தோடு, ஒரு பாம்பு வந்தா கூட இயேசுவின் நாமத்தில் அங்கே இரு, கம்பெடுத்துட்டு வாரேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஓடிப்போய் கம்பெடுக்கவோ ஓடிப்போ அடிக்கவோ நமக்கு பலன் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா நாம் இந்த பழைய காலத்து ஆட்கள் நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன்.
நல்லா சாப்பிட்டுருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பலவீனப்படுத்தும் ஆவி இந்த அம்மாவை 18 வருஷம் எவ்வளவு வேணும் நிமரக்கூடாத கூனியாக வைத்திருக்கு. கொஞ்சம் கூட நிமர முடியலங்க, கொஞ்சம் கூட நிமர முடியல. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லாத இருக்கிற இந்த சூழலை இன்னும் மாற்றி அமைக்க இயேசு அந்த ஜெபாலயத்துக்கு போனார். அதே போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றி அமைக்க இந்த ஜெப வீட்டுக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிச்சயமா இந்த என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இன்னும் 2 முறை சொல்லிருங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. தம்பிமார் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ இந்த வசனத்தை இப்போ இந்த ஒலிம்பிக் போட்டி நடக்கும்போது இன்னும் கூட அந்த ஜமைக்கா நாட்டை சேர்ந்தவன் இந்த வசனத்தை தான் கையை உயர்த்தி இப்படி சொல்லுவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே வெற்றி சாத்தியமாயிட்டுன்னா. அதே போல இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த கிறிஸ்து உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஆண்டவர் பலப்படுத்தும் போது நமக்குள் ஏற்படுகிற பலன் என்ன? ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். டெய்லி பலப்படுத்திக்கிட்டு இருக்கணுமா? எப்படி சில நேரத்தில் சில அம்மாமாருக்கு குடத்தை தூக்கி விட்டா கூட்டிட்டு போயிடுவாங்க, ஆனால் தன்னால் என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அப்போ எப்போதும் உங்களுக்கு குடம் தூக்கி விடுவதற்கு இயேசுநாதர் வர வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல புஷ் பண்ணி உங்களுக்கு பலத்தை கொடுத்துட்டா போதும், நீங்க ஓடிக்கிட்டே இருக்கலாம். கிறிஸ்து உங்களை பலப்படும் போது ஏற்படும் பலனும் அதனால நம்ம அடையக்கூடிய பயனையும் நம்ம வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக என்னாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். என்னாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். என்னாகமும் 22, 23 தானா? வாசிங்க. இல்ல, 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். 23, 22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ரொம்ப அற்புதமான வசனம். எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகம் பார்த்தவங்க கையை உயர்த்துங்க, ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காண்டாமிருகம் பார்த்துருக்கீங்களா? எருவ மாடை பார்த்துருக்கீங்களா? காண்டாமிருகத்தை பார்க்கணுன்னா இப்போ இருக்கான்னு தெரியல. திருவனந்தபுரம் சூழ நான் ஒரு முறை போகும்போது அது இருந்தது. அந்த காண்டாமிருகம் யானையை விட கொஞ்சம் ஒசரமா குண்டா இருக்கும். அந்த தும்பிக்கை இருக்காது, 2 கொம்பு இருக்கும். இந்த கோயை அப்படி முட்டிட்டு இடிச்சதுன்னா செவரு வீடு எல்லாம் என்ன செஞ்சிடும், இடிஞ்சிடும். அதனுடைய பவரை சொல்லப்போனா 2500 பவர் அந்த கிலோ வெயிட்ல இடிக்குமா. அது இடிச்சதுன்னா ரொம்ப கஷ்டம். சிங்கம் இன்னும் யானை கீழெல்லாம் குத்தி கிழிச்சிடும். அந்த கொம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அதனுடைய பலனே கொம்பு தான். இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கடவுள் தர்றாரு எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களுக்கு. இந்த பலனை வச்சு என்ன செய்ய போறோம்? செவரை ஏத்த விட்டு செவரை அடிக்க போறோமா? இல்லாட்ட சண்டை போடுறவங்க செவரை அடிக்க போறோமா? இல்ல. அதுக்கு அடுத்த வசனம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்ல. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துல யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ரொம்ப அற்புதமான வசனங்க. என்ன செய்யணும், மந்திரமும் வேலை செய்யாது, குறியும் வேலை செய்யாது. எங்க கூட இங்க வருவான்னு நினைக்கிறேன், கிராமமா இருக்கனால கட்டாயம் வருவான். நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு, ஒரு கருப்பு பெட்டி தெரியுது அப்படிம்பா. நம்ம சொல்லணும், இல்லை உனக்கு நல்ல காலம் பிறக்காம தான் இப்படி ராமக்கோடி மாதிரி என்ன செய்யற, அழைகிற, வா உனக்கு ஜோம் பண்ணி விடுறேன் அப்படின்னு என்ன செய்யலாம், அனுப்பலாம்.
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கேன்னா சாப்பாட்டுக்கு வழியில் ஒரு கிளி சோசியக்காரன், நான் கன்னியாகுமரி போயிருந்தோம். அப்போ ஒருத்தன் வந்து சொன்னான். நான் சொன்னேன், உனக்கே ராசி இல்லாமல் தான் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வர, நீ உட்காரு, நான் உனக்கு டீ வாங்கி தரேன், வடை வாங்கி தரேன், நம்ம 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசுவோன்னு சொல்லி இயேசுவை பற்றி அவளுக்கு சொன்னேன். இயேசுவை பற்றி சொல்லிவிட்டு அவனுக்கு நல்ல ஒரு டீயும் வாங்கி கொடுத்தேன், ஒரு வடையும் வாங்கி கொடுத்தேன். அவன் சாப்பிட்டு சொன்னான், ஐயா நல்ல வேலை இருந்தால் சொல்லுங்கய்யா, ரொம்ப கஷ்டம், வேலை வட்டி இல்லாமல் தான் அவங்க இப்படி இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா சிலர் சொல்லுவாங்க, நான் உனக்கு மந்திரம் வச்சிருவேன். ஒன்றும் பழிக்காதுங்க, இந்த பலன் இருந்தால் போதுங்க, இந்த பலன் இருந்தால் போதுங்க. எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வாசலில் வச்சு குங்குமம் மஞ்சப்பொடி வச்சாங்கன்னா நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணி தண்ணியை ஊற்றி எடுத்து ஜூஸை போட்டு என்ன செஞ்சிடலாம், குடிச்சிடலாம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நல்ல தேங்காய் விற்கிற வேலையில் தேங்காய் யார் வச்சாங்கன்னா நல்ல அழகாக கழுவி என்ன செஞ்சிடணும், துவையில் அரைச்சி சாப்பிட்றணும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இதெல்லாம் பழிக்காதுங்க. ஆனால் பழிக்காதுன்னா உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தால் தான் பழிக்காது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா பிசாசு பயங்கரமான ஆளு, பிசாசு பயங்கரமான ஆளு. அவனை குறித்து கூட அப்போஸ்தலனாகிய பவுல் பேய் விரட்டினதை பார்த்துக்கிட்டே இருந்த 2-3 பேர் போய் என்ன செஞ்சிடான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அதனால் அவருடைய நாமத்தினால போன்னு சொன்னான். அந்த ஆவி சட்டையெல்லாம் கிழிச்சு அவனை நிர்வாணமாக்கிட்டு. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை இந்த ஜபத்துக்கு வந்த எல்லாருக்கும் கடவுள் கொடுக்க போறாரு. இதுக்கு ஒரு கண்டிஷனோட கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாரு. கொடுக்கிற தெய்வம், கூரையை பிச்சுட்டு கொடுக்கிற தெய்வம் இயேசுநாதர் அல்ல. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். இயேசுநாதர் எல்லாம் ஒரு நிபந்தனை, உனக்கு ஒன்று வேணும்னா எனக்கு ஒரு சொன்னபடி கேளு. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். நான் கற்பனையை கை கொண்டாதான் உனக்கு. இங்கே சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்த. எகிப்து என்கிற ஒரு பாவத்தை விட்டு வெளியே புறப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கடவுள் தந்துடுவாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு செய்வனவோ மந்திரமோ வைக்கவே முடியாதுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கனா, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்பது மந்திரம் வேலை செய்ய விடாத படிக்கு உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கனா, இந்த பலன் சாதாரணமான பலன் அல்லங்க. எல்லா மந்திரவாதிகளையும் கிரியைகளையும் அழிக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கிறது. என்ன ரட்சிப்புகள் நடத்தினவர் ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதர். அவர் திருமணமாகாத ஒரு தெய்வ மனிதர். அவர் பேர் பாஸ்டர் சேகர் நல்ல தம்பி. இன்னும் கூட அவருக்கு உடல் ஊழியராக இருந்தவர் இந்த நாச்சாங்குளத்தில் கூட ஒருத்தர் இருக்கிறார், பாஸ்டர் ஆபிரகாம். இவர் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷர் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே தாட்டாம்பட்டின்னு ஒரு ஏரியா, மந்திரவாதிகள் நிறைய இருக்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவிலேருந்து இவர் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி செய்வனை அதிகமாக வச்சு எல்லாத்தையுமே கிளப்பிடுவாங்க. இங்கே செய்வனை வைக்காங்க. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஒரு கனவு, அங்கேருந்து ஒரு ஆவி நேராக வருது, ஒரு ஜன்னல்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கு. இதை கனவுல கண்ட உடனே இவர் முழங்கால் போட்டு என்ன செய்கிறாரு, போ இயேசுவின் நாமத்திலங்க போயிட்டு. அதே போல திரும்பியும் ஒரு ஆவி வருது, திரும்பியும் விரட்டி விடுறார். 3வது வருது, விரட்டி விட்டார். மறுநாள் காலையில் அங்கே ஒரு பெரிய பரபரப்பு. பொத்தையில சாமியார் நிர்வாணமா செத்து கிடக்கான். இந்த ஆவி போய் அவரை அடிச்சுட்டு செத்துட்டான். ஒரு சேவலை அறுத்த மாதிரியே கிடக்கு. ரத்தத்தை வச்சு அவன் செய்வனை பண்ணியிருக்கிறான். இவர் 3 ஆட்ட போன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான். இது போய் அடிச்சுட்டு. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், ஆனா இவருக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும். அவரை தூக்கி அடக்கம் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நிறைய சம்பவம் சொல்லலாங்க. அவர் அகஸ்தீர்புரம்னு ஒரு ஏரியா. அப்போ அவர் நடந்து வர்றாரு. அப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு கோயில், புற மதஸ்தர்கள் வணங்குற கோயில். இவர் நல்ல மலை, சரி ஒதுங்கி நிற்போமோன்னு ஒதுங்கி நின்னவர் சும்மா இருக்கலாம். சோத்திரம் 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 அப்படின்னு ஆண்டவரை மகிமைப்படுத்த, அது சாமி நான் இங்கே இருக்க மாட்டேன்ட்டு அது ஓடிட்டு. கொடை வைக்கும் போது வந்து கேட்டிருக்கிறாங்க, என்னையா நான் இங்கே இல்லை, இப்போ கோட்டவளப்பட்டி பக்கத்தில் இருக்கிறேன். என்ன விஷயம்?
இங்க கடவுளால் பலப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் அங்க நின்று ஆவியில நிரம்பி இருக்கிறான். அதுக்கடுத்து அந்த இடத்தையே மாத்திட்டாங்க. அங்க போய் தான் அந்த கோயில், இன்னும் அந்த கோயில் இருக்கிறது. இப்படி எண்ணற்ற காரியத்தை சொல்லிக்கிட்டே போகலாங்க. பலப்படுத்துகிற தெய்வம், பலப்படுத்துகிற தெய்வம், பலப்படுத்துகிற தெய்வம் நம்ம ஆராதிக்கிற இயேசு. மந்திரங்கள்லாம் வேலை செய்யாதுங்க, இன்னும் குறி சொல்றதெல்லாம் வேலை செய்யாதுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தினா, கர்த்தர் உங்களை பலப்படுத்தினா, உங்கள் குடும்பத்தை பலப்படுத்தினா, இன்னும் அவள் செய்வனை செஞ்சுட்டா, இவ செய்வனை செஞ்சுட்டா, அவள் அது மந்திரத்தை பார்த்துட்டா, இன்னும் நாகர்கோவிலேருந்து வந்திருக்கான், கேரளாலேருந்து வந்திருக்கான், ஆத்தங்கர பள்ளிவாசல் எங்கேருந்து வந்தானே, இன்னும் அமெரிக்காலேருந்து வந்தால் கூட பயம் கிடையாது. நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா இதுக்கு காரணம் கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும். கர்த்தர் பலப்படுத்தணும். கர்த்தர் பலப்படுத்தினா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. எதுவும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, எதுவும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எதுவும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நீங்க பெறணும். இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை பெற எகிப்தை விட்டு வெளியே வரணுங்க. எப்பமாவது பீடி குடிப்பேன், எப்பமாவது சீரியல் பார்ப்பேன், எப்பமாவது நான் அப்படிங்கிற இந்த நிலையை விட்டு முழுசா எப்போ வரீங்களோ அப்பந்தான் ஆண்டவர் இந்த பலத்தை கொடுப்பார். திரும்பியும் அந்த 22 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்பட்ட பிறகுதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பலன் வேணும்னா எகிப்தை விட்டு புறப்பட்டுறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க இருந்துகிட்டே ஆசீர்வாதம் கிடைக்காது. பாவத்தை விட்டு வெளியே வரணும். விட முடியாத அந்தரங்க பாவங்கள் இருக்குமானால் அதை விட்டு வெளியே வந்தாதான் இந்த பலனை கொடுப்பாரு, இந்த பலனை கொடுப்பாரு. ஒரு தம்பி நல்ல பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டு படிப்பாப்புல. அவர் அப்போ ஒவ்வொரு முழு ஜபத்துக்காக போவார். அப்போ முக்குடல்னு ஒரு ஏரியா இருக்குது பாருங்க, அங்கே ஒரு முழு ஜபத்துக்கு போயிருக்கிறார். அங்கே போன உடனே பேய் விரட்டுறார். இயேசுவின் நாமத்தினால போ அப்படிங்கிறார். பாட்டு படிச்சுட்டு இருக்கும் போதே பேய் என்ன செஞ்சுட்டு ஆடிட்டு உடனே இவர் விரட்டுறார். உடனே அந்த பேய் சொல்லிச்சான், நீ பாத்ரூமில் இருந்து சிகரெட்டு குடிச்சதை நான் சொல்லவான்னு கடிச்சான். அதுக்கு பிறகு இவருக்கு ஆவி இருக்குமா அனல் இருக்குமா? உடனே பொய் நாவியே அப்படிங்க. நீ இல்லை, நீ குடிச்சிட்டு பாதிய அதோட தூக்கி போட்ட அந்த துண்டு கூட அங்க கிடக்கு. இன்னும் கூட பாவம் செஞ்ச ஆத்மாவுக்கு பேய் கூட பயப்படாது, செய்வனையும் பயப்படாது, மந்திரமும் பயப்படாது, இன்னும் குறி சொல்லுதலும் பயப்படாது. உங்களுக்கு பயப்படணும்டா. ஏன்னா கிறிஸ்து பாவத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்த முடியாது. பாவத்துக்கு அவர் சமரசம் பண்ண மாட்டார். நல்லாக்கா வசனம் நல்லா வாசிக்கால, நம்ம கொஞ்சம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இல்லைங்க, பாவத்தை விட்டால் மட்டும்தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். அவர்கிட்ட எவ்வளவு வேணும் இருள் இல்லை, அவளை எவ்வளவு வேணும் இருள் இல்லை, கொஞ்சம் கூட அவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காதுங்க. அதனால நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வந்தா கடவுள் உங்களை பலப்படுத்திடுவாரு. ஏதாவது ஒரு பெரிய பாவம், நம்ம பெரிய பாவங்களை செய்ய மாட்டோம், ஆனாலும் சின்ன சின்ன பாவங்களை செய்வோம். இதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. அழகாய் மீகா 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ புறப்பட்ட பிறகுதான் அதிசயத்தை அவரால் செய்ய முடியும், புறப்பட்ட பிறகுதான் பலப்படுத்த முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது பலப்படுத்த வேண்டுமானால் ஆண்டவர் நிச்சயமா நம்ம எகிப்தில் இருந்து நாம் புறப்பட்டே ஆக வேண்டும். நமக்கு யோசிக்கலாம், ஏதோ ஒரு சின்ன சின்ன பாவங்கள் இருக்கலாங்க. கடவுள் உங்களை உயிரை கொடுத்திருக்கிறார், கொல்ல மாட்டாரு. ஆனா இந்த சின்ன பாவத்தோடு உங்களை ஆண்டவர் பிசாசு வரட்டக்கூடிய வரத்தை கொடுக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் கூட மந்திரத்தை ஜெயிக்கக்கூடிய வரத்தை கொடுக்க மாட்டாரு. இந்த பலத்தை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் பாவத்தை விட்டு முழுமையாய் வெளியேற வேண்டும்.
ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். உற்சாகமா ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். பாவத்தை வெறுத்தவர்களுக்கு, இல்லாட்ட பாவத்தை விட்டு விட்டவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். இன்னும் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் இன்னும் 11வது வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். மூத்தவன் இன்னும் நல்ல சொன்னோடி கேட்டு இருக்கிறான். இளையவன் கொஞ்சம் சேட்டக்காரன். திடீர்னு தகப்பனை பார்த்து சொல்றான், ஓ, எனக்கு சேர வேண்டிய ஆசையெல்லாம் எனக்கு விட்டு தந்துரு. அவருக்கு ரொம்ப கஷ்டம். இல்லை, தாய் இல்லாத பிள்ளைய நான் தாயா தகப்பனுக்கு தகப்பனா இந்த பையலை நான் வளர்த்தனேன், இவன் நெஞ்சில மீச்சிட்டு போப்பாக்கான என்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் சரி, தொந்தரவு தாங்க முடியாம அவங்க தகப்பன் மெத்து கொடுத்துட்டான். இவன் எல்லாம் கரியாக்கிட்டான். போய் கறி ஆக்கிட்டு தென்னைமானது போல பண்ணிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காம ஒரு மோசமான நிலையில அவன் இருக்கிறான். அப்பந்தான் அவனுக்கு பாவ உணர்வு அடைகிறான். தன் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லையே, நம்ம வீட்டில் வேலைக்காரங்களுக்கெல்லாம் வயிறு முட்டை சாப்பாடு கொடுத்து நல்ல வஸ்திரம் கொடுத்து நம்ம அப்பா இவ்வளோ அழகா இருக்கிறாரு, நம்ம அப்பாட்டே போய் வேலைக்காரனா சேர்ந்துக்கிடுவோம். என்னதான் சேர்ந்துக்கிடுவோம்? வேலைக்காரனால் சேர்ந்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம அப்பா வேலைக்காரனுக்கு வயிறு முட்டை சாப்பாடு கொடுக்குறாரு, இன்னும் கூட நல்ல வஸ்திரம் கொடுக்காரு, நல்ல படுக்கை இடம் கொடுக்காரு. அவர் வீட்டில் போய் பிள்ளையா இல்லை, வேலைக்காரனா சேர்ந்துக்கிடுவோம் என்று சொல்லி, நான் தகப்பனுக்கு விரோதமாகவோ நான் பரலோகத்துக்கு விரோதமாயும் பாவம் செஞ்சேன் என்று பாவ அறிக்கை செய்து அந்த இடத்தை விட்டு அவன் எழுந்து, ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், எழுந்து புறப்பட்டான். அவன் தகப்பன் தூரத்துல பார்த்துட்டு இருக்கிறான். தூரத்திலே கண்டுட்டான், நம்ம பிள்ளை தாண்டா, அழுக்கு முட்டையா வாரா. ஓடி போய் கட்டி அணைச்சான். உடனே அவன் சொல்றான், எப்பா என்னை மன்னிச்சிருங்க. பரலோகத்தை பார்த்து சொல்றான், என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் உங்க பிள்ளை இல்லை, என்னை வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உடனே அவனுடைய தகப்பன் அவனை கட்டி அழைத்து கொண்டு வந்து சொல்றான், என் பையன் செத்து போனான், திரும்பியும் உயர்த்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். திரும்பியும் அவனை பிள்ளை ஸ்தானத்துல ஒரு 3வது பிள்ளைக்குரிய ஒரு ஸ்தானத்தை அங்கே ஏற்படுத்தி அவனுக்கு சேர வேண்டியதை கொடுத்து, அவனுக்கு சேர வேண்டிய மோதலோ அவனுக்கு சேர வேண்டிய வஸ்திரம், 3வது பிள்ளைக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய விருந்து வச்சு அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். இதே போல பரலோகமோ உங்களுக்கு விருந்து வைக்க ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் இந்த இளைய குமாரனை போல பாவங்களை அறிக்கை செய்து, இனி எனக்கு வேண்டாம், நான் கர்த்தர் பக்கமாய் வார, நான் தகப்பன் பக்கமாய் வார என்று சொல்லி யாரு பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்பி பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் பாவரிக்கை செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். வரமாக இன்னும் கூட யாக்கோவுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லும் இல்லை என்கிற காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் கூட அவருடைய வாழ்நாளில் அதிசயத்தை காண செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னுமே நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்னும் நம்ம எந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுக்கும் பயப்பட வேண்டாம். சிலர் மிரட்டுவாங்க, அவருக்கு கர்ம தொழில் தெரியும், இல்லாட்ட மை தொழில் தெரியும், எந்த தொழிலோ தெரிஞ்சுட்டு போட்டோம், இனி நம்மகிட்ட பருப்பு அவியாம இருக்கணும்னா பாவத்தை விட்டு வெளியே வந்து இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொள்ளணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இன்னும் கூட பாலாக்கு இன்னும் பிழையாம் தீர்க்கதரிசி மூலமா எவ்வளவோ பார்த்தான், செய்வினை வச்சு பார்த்தான், மந்திரம் ஓதி பார்த்தான், நேர்முகத்துல பார்த்து வச்சான். நமக்கும் முடிய எடுத்துட்டு போய் வச்சாலும் சரி, காலடி மண் எடுத்துட்டு வச்சு பார்த்தாலும் சரி, நம்ம வஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து போனாலும் சரி, நீங்க காரி துப்புன மண் அள்ளி கொண்டு போய் வச்சாலும் சரி, இனி பழிக்காது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. முடிய வெளியே போடாத, யாராவது தூக்கிட்டு போய் மை வேலை செஞ்சிருவான், இனிமே அவன் முன்னாடியே தூக்கி போடலாம், குழப்பம் இல்லை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். விஷயம் தெரியாது நிறைய இருக்கு. முடிய என்ன செஞ்சிடக்கூடாது, தூரம் போட்டுடக்கூடாது. எங்கேயாவது தெரியாத இடத்துல போய் மண்ணை தோண்டி மூடி வச்சிரு அப்படின்பாங்க. ஏன்னா யாராவது இன்னமும் என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லாம் பயம்.
ஆனா இனிமே நம்ம பயப்பட வேண்டாம். தேவன் நம்மை பலப்படுத்த போகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்க போறாரு. நீங்க செய்ய வேண்டியது பாவத்தை மட்டும் விட்டுட்டு தேவன் பக்கமாய் வந்து தெய்வத்தை சார்ந்துருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். இன்னும் இரண்டாவதாக அழகாய் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் இரண்டாவது கழுகுக்குப்பான ஒரு பலன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். முதல்ல காண்டாமிருகத்துக்கு பலன், இரண்டாவது ஆண்டவர் பலப்படுத்தும் போது ஆண்டவர் கழுகுக்கொப்பான ஒரு பலத்தை தர்றாரு. இந்த கழுகுக்கொப்பான பலன் நமக்கு சோர்வே இல்லாதபடி ஒரு மறுவாழ்வை கொடுக்கிறது. கழுகுக்கு மட்டும்தான் 2 பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. செத்து பிழைக்கிறது இல்லை, தனக்கு இருக்க பலன் எல்லாம். கழுகு ஒரு பறவை என்ன செய்யணும்னா, தனக்கு ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 40 வருடம் இல்லைன்னா அது ஒரு 100 வருடம் வாழக்கூடிய பறவை அப்படின்னா, சரியாக 50 வயதில் அது தன்னுடைய ஒரு பெரிய கண்மலை கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிடும். முடியெல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் எடுத்துரும். அதுக்குள்ள குஞ்சு இதுக்கு இற கொண்டு வந்து தரும். இதை வச்சுதான் சாப்பிடும். இதை வச்சுதான் மனுஷனும் வயசான காலத்துல நமக்கு சோறு போடுவான்னு நினைச்சுதான் பிள்ளைகளை சின்ன வயசுல ஊட்டி வளர்த்தாங்க. இப்போ படுவாய் பெழுவ நல்ல தின்னுட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுருதான். கிராமத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தனி குடித்தனம் வச்சுட்டு போயிடுவான். நம்ம இவங்களை 2 வயசுல தனி குடித்தனம் வச்சிருந்தா என்ன வரத்து வந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ரொம்ப கஷ்டங்க. கூட்டு குடும்பம் அவசியங்க. கொஞ்சம் சகிப்புத்தன்மை, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இளம் பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒரு காலமும் தனி குடித்தனம் வைக்காதீங்க. தனி குடித்தனம் வைக்காதீங்க. இன்னும் சில நேரத்தில் அவங்க பத்திரகாளியாக கூட ஆடுவாங்க. கொஞ்ச நேரம் ஆடிட்டு போகிறாங்க. நம்ம ஜோம் பண்ணி அவங்க ஆட்டத்தை கொஞ்சம் இறக்கிக்கிடுவோம். சில நேரம் இன்னும் மற்றவங்க மாதிரி வேட்டைக்கு போகிற மாதிரி மீசியை திருக்கிட்டு வரதான் செய்வாங்க. கொஞ்சம் சகிச்சு போவோம். நம்ம ஜோம் பண்ணா அதெல்லாம் சரியாயிருங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா ஒரு நாளும் தாய் குலங்களை தகப்பன் மாற எங்கள் அப்பா அம்மாவை கூட்டுக்கிட்டே இருக்கேன், அவங்க வரவே மாட்டுக்காங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நான் சொன்னேன், நீங்கள் வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் கிடக்கு, கொஞ்சம் ஆடு மாடு கிடக்கு, அதனால் வரவே மாட்டுக்காங்க. 4 பிள்ளைகள் என்னோட சேர்த்து, 4 பேரில் ஒருத்தர் மெட்ராஸில் இருக்கிறான், 2 பேர் திருநெல்வேலியில் இருக்காங்க, நான் கல்லிடைக்குறிச்சியில் இருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு என் கூட இருக்குன்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வயலையும் இன்னும் ஆடையும் மாடையும் உடதுக்கு என்ன செய்யலை, மனசு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஒரு பெரிய பாக்கியங்க. பெற்றோர்களுக்கு சோறு கொடுக்கறது பெரிய பாக்கியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இந்த கழுகு அந்த பாதி வயதுல தன் குஞ்சுகள் அதற்கு இற கொடுக்கும். அது ஒவ்வொரு ரெக்கையா பிச்சு பிச்சு தூர போட்ட பிறகு திரும்ப ஒரு புது கோழி குஞ்சு, பிறந்த கோழி குஞ்சு போல இது ஒரு பெரிய கோழி குஞ்சா நிற்கும். எதுவுமே செய்ய முடியாதுங்க. பறக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இது திரும்ப முடி வளரும் வரைக்கும் இந்த குஞ்சு தான் அதை பராமரிக்குங்க. அந்த 5 அறிவு படைச்ச அதுக்கு இருக்கிற அறிவு எனக்கு அநேகருக்கு இல்லாமல் போயிட்டுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கண்டா. அப்படி வரும்போது புது புது ரெக்கையா, எப்படி ஒரு புது குஞ்சுக்கு ரெக்க முளைக்குமோ அதுபோல் இந்த கழுகுக்கு முளைக்கும். ஒன்று ஒன்றா முளைச்சி 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 அதுக்கு ஜாலியாக அப்படி ரெக்கையை தூக்கி பார்க்கும். அழகா இருக்க அப்படி இப்படி தூக்கி பார்க்கும். இந்த சின்ன பிள்ளை எப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிள்ளை இல்லாத வீட்டில் இதே மாதிரிதாங்க அது துள்ளி விளாண்டுக்கிட்டு இருக்கும். இந்த பழமொழியே கழுகுக்கு தாங்க சொந்தமாகும். இது அப்படியே அழகா பார்க்கும். அதுக்கடுத்து 2 ரெக்கை அப்படியே அடித்து அந்த இடத்துல பறந்து பார்க்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் பெர்மிஷன் பிள்ளைகிட்ட கேட்டுட்டு, எப்போ கொஞ்சம் அதில் ஏறி நின்றுக்கிறதுனே அப்படின்னு கேட்கும். அது சொல்லும், கிளுகில் விழுந்துடாதீங்க, இடுக்கு பாரு, உங்களை தூக்கி விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்
அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் ஏறி பார்க்கும். அதுக்கடுத்து சொல்லும், எப்பா உன் பொண்டாட்டி பிள்ளைகளை நீ பாரு, நானும் கொஞ்ச நாள் உலாவுறேன் அப்படின்னு அது திரும்ப ரெக்கை அடித்து ஒரு புது வாழ்வு கிடைக்குங்க. இதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் புது பலனை தர்றாரு, ஒரு புது பலனை தர்றாரு. பலவீனப்பட்டு ரொம்ப நாளாக படுக்கலையாக இருக்கிற யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கர்த்தர் புது பலனை தரப்போறாரு. திரும்பியும் பழைய நிலைக்கு வரப்போறாங்க. ஒருவேளை கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்தினவங்க இப்ப விழுந்து போய் தவண்டு போய் பின்மாற்றத்தில் போய் இருக்கிறாங்களா, ஆண்டவர்களை தூக்கி எடுத்து ஒரு புது வாழ்வை கட்டளிட போகிறார், ஒரு புது பலனை கட்டளிட போகிறார். தேவனுடைய பிள்ளையை ஒரு ஆண்டவர் அடுத்த இன்னும் கூட ஒரு புது பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். பலப்படுத்தி அந்த பலவீனங்கள் நீங்கி, சுகவீனங்கள் நீங்கி, போராட்டங்கள் நீங்கி, பிரச்சனை நீங்கி திரும்பியும் ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வர போகிறார். இஸ்ரவேலின் கன்னிகையே, உன்னை நான் மறுபடியும் கட்டி வைப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவர் மறுபடியும் கட்ட போகிறார், மறுபடியும் பயன்படுத்த போகிறார், மறுபடியும் பிரயோஜனப்படுத்த போகிறார். தேவனுடைய பிள்ளையே, யோபு எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதாங்க. அவனுக்கு இருக்கிற ஏர்மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போனான். இன்னொருடைய மனைவி சொல்றா, ஐயா நீ மட்டும் எதையா உயிரோட இருக்க, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். கிராமத்து பெண்கள் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன் சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான இடம் கிராமந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இன்னும் கூட சிட்டிலெல்லாம் பொண்டாட்டி புருஷனை கொண்டுறதா, இன்னும் புருஷன் பொண்டாட்டியை கொண்டுறான். சகிக்க முடியலங்க. செய்திப்பாலை பார்த்தாலே ரொம்ப சங்கடம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை உடையா, நானாவது நல்லா இருந்துட்டு போறேன் அப்படிங்க. உடனே இவன் சொல்றா, பைத்தியக்காரிங்க. என்னது? பைத்தியக்காரிங்க. அப்போ யோசிச்சுட்டான். அவளுக்கு கொஞ்சம் என்ன செய்யல, மைண்டு சரியில்லை. எனக்கு சில நேரத்துலையும் சில அம்மாமாரி சொல்லும் போது, ஐயா மாதிரி இவன் சொன்ன மாதிரி சொல்லிடக்கூடாது, மனசுலே நினச்சிக்கணும் கொஞ்சம் அப்படின்னா பிரச்சனையை ஈஸியாக சகிச்சிடலாங்க. எங்கூட தம்பி ஒருத்தன் வந்திருக்கான், அவன் பேர் அபிஷேக்கு. திடீர்னு அருவாளை தூக்கிட்டு என்னை வெட்ட வரான். நான் நினச்சிக்கணும், இந்த பேருக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை அப்படின்னா எனக்கு சகிச்சுக்க முடியுமா? சகிக்க முடியாதா? ஈஸியாக சகிச்சுக்கலாம். சரி பாவம், யார் பத்து பிள்ளையோ புத்தி சரியில்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், சரியாயிரும். இதே மாதிரி நம்ம வீடுகள்லையும் அப்பப்போ சிலருக்கு புத்தி சரியில்லைன்னு நம்ம எண்ணினா சகிச்சுக்கிடலாம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சிலர் நாக்கு துருத்திட்டு வேட்டி, அப்பதான் வீட்டுக்குள்ள வருவாங்க, வரும்போதே நாக்கு துருத்திட்டு வேட்டி கட்டிச்சுட்டு என்ன செலப்பலான்னு வருவாங்க. நம்ம யோசிக்கணும், கொஞ்சம் புத்தி சரியில்லை, கொஞ்சம் அமைதியாக தான் போனோம். அதுக்கடுத்து கொஞ்சம் தண்ணி இனி குடிச்சு சாப்பிட்டாருன்னா, என்னம்மா எப்படி இருக்க, இப்போ நல்லாயிட்டாரு. கொஞ்சம் சகிப்புத்தன்மை. அவங்க வந்த உடனே நீங்களும் சேலையை வரிஞ்சு கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த யோபுக்கு சொன்ன வார்த்தைக்கு அந்த அம்மா சொன்ன உடனே இவன் சொல்லிட்டு அந்த பிரச்சனை அப்படி இருந்தது. ஆனால் இவன் தேவ சமூகத்தில் இருந்தான். கர்த்தர் அவனை புது பலன் கொடுத்தார். இழந்தவைகளை எல்லாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையை இழந்து போனது ஒரு பங்கு, இவன் பெற்றுக்கொண்டது 2 பங்கு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஒரு புது வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் 4 தலைமுறை அவன் கண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் 4 தலைமுறையை கண்டிருக்கிறான். இவனுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாக இருந்திருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் நிச்சயமா இந்த தெய்வன் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. இந்த தெய்வனை நம்பினும் போது, இந்த தெய்வத்தை சார்ந்திருக்கும் போது, இந்த தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமா எல்லாம் ரீஸ்டோர் பண்ணி எல்லாத்தையும் கணக்கெடுத்து ஆண்டவர் ஒரு புது வாழ்வை உங்களுக்கு கட்டளிடுவார். இந்த கழுகு கொப்பான ஒரு பலனை ஆண்டவர் கட்டளிடணும்னா தேவ சமூகத்தில் காத்திருங்க. தெய்வ சமூகத்தில் காத்திருங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்ச உடனே முகத்தை நல்லா கழுவிட்டு எடுத்த உடனே இந்த கையில் தேய்ச்சிட்டு அலைவும் பாருங்க, அது முகத்தில் முழிக்காம கொஞ்சம் ஓரமாக போட்டுட்டு நம்ம காலையிலே எந்திரிச்சு தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்திருங்க.
ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். சூரியனை பார்ப்பதற்கு முன்பாக சூரியனை படைச்சவரை பாருங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் காத்திருங்க. அருமையாய் கூட ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தெய்வ மனிதன் சொல்லும்போது சொல்றார், அவன் ஸ்காட்லாந்தை எனக்கு தாரோ, இல்லைன்னா என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்த ஒரு மாமீரன். அவன் சொல்லும்போது சொல்கிறான், நான் தேவனை சந்திக்காத ஒரு நாள் கூட எனக்கு பிறக்க கூடாதுங்கிறான். தேவனை சந்திக்காத ஒரு நாள் கூட எனக்கு பிறக்க கூடாது. ஒருவேளை நான் இன்னைக்கு தேவனை சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுனா நான் மரித்தால் கூட நல்லது அப்படிங்கிறான். அப்படியானால் நீங்கள் இன்று காலையில் தேவனை சந்தித்தீர்களா? இன்று காலையில் தேவன் சமூகத்தில் காத்திருந்தீர்களா? எங்க சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு கூனி பாட்டி வரும், அவர் இறந்து போச்சு. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சோத்திரம். அந்த பாட்டியை ஒரு 88 வயசுல தான் செத்து போச்சு. சாவதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் 87 வயசு வரைக்கும் சோறு பொங்குங்க. கேஸ் அடுப்பு இல்லை, முள்ளில் தூக்கி கொண்டு வச்சு பேரம்பேத்திகளுக்கு அவங்க அப்பா அம்மாலாம் அந்த பாட்டியோட மகாலாம் எஸ்டேட் மாஞ்சோரில் வேலை பார்த்தாங்க. பேரங்களை அங்கே கீழே வச்சு படிக்க வச்சது. அப்போ சோறு பொங்கி 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 கொடுக்கும். அவனை குடிகார பிழுவை ஆச்சுட்டு அதுக்கு இதுன்னு சொல்லி எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போய் ரொம்ப பயங்கரமாக சொல்லும். போனவொடனே அழுவும், ஐயா இந்த பயில்வை இப்படி இருக்கானுங்கள ஐயா, ரட்சிக்கப்படாமல் நான் சாகக்கூடாதியா, இவனை ரட்சிக்கப்படாமல் சாகக்கூடாதியா, இவனை ரட்சிக்கப்படாமல் நான் சாகக்கூடாதியா அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் அந்த ஆட்சி மறைக்கிறதுக்குள்ள இந்த பயில்வை 2 பயில்வனும் ஒரு பொண்ணு எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பேரம்பேத்திகள் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. தேவனுடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். காத்திருப்பு ரொம்ப முக்கியங்க. தேவனை நீங்கள் சந்திக்கணும். ரேஷன் கடையில் போய் இன்னும் கூட அதிக நேரம் காத்திருப்போம். கடையில் வாங்கினா கூட 230 ரூபாய்க்கு அம்புட்டு ஜாமான் வாங்கிடலாம். இல்லை ஒரு 250 ரூபாய்க்கு கூட அவ்வளோ ஜாமானை என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். ஆனால் நம்ம போய் என்ன செய்வோம், காத்திருப்போம். அதுலேயும் இன்னொரு கூத்து, இந்த மண்ணெண்ணை ஊற்றுவாங்க பாருங்க. ஏ அப்பா, ஒரு பெரிய லைன் இருக்கும், இங்கேருந்து குப்பனாபுரம் வரை இருக்கும். அதுலேயும் நம்ம காத்திருப்போம். அந்த மண்ணெண்ணெய்க்கு பயில 3 லிட்டர் பெட்ரோலையோ டீசலையோ வாங்கி நம்ம என்ன செஞ்சிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காத்திருப்பாங்க. ஆனால் ஜெபம் பண்ண சொல்லுங்க, பக்கன்னு கண்ணை திறந்துக்கிட்டு, இது கண்ணை மூண மாதிரி சோத்திரம் இருக்கும், பாத்திர சத்தம் இருக்கும். அது எலியா என்ன நாங்கள் பார்ப்பாங்க. நம்ம காத்திருக்கணுங்க. தெய்வ சமூகத்தில் என்ன செய்யணும், காத்திருக்கணும். இன்னும் தெய்வ சமூகத்தில் காத்திருந்தா ஒரு புது பலன் கிடைக்கும். இன்னும் சில நேரத்தில் நம்ம நடக்க முடியாமல், சில நேரத்தில் நம்ம செயல்பட முடியாமல் சில சூழ்நிலைகளை வந்துட்டால் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. இது ரொம்ப நாள் இருக்காதுங்க. நீங்கள் அந்த நேரத்தை தெய்வ சமூகத்தில் முழுக்க செலவழிக்கலாம், முழுக்க செலவழிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஒரு தம்பிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, ஆக்சிடெண்ட்டில் ஃபைனல் காலில் சரியான அடிபட்டுட்டு அவனால் எந்திரிச்சு நடக்க முடியல. ரொம்ப வில்லா இருப்பான். சிவந்திபுரம் ஒரு இடத்துல அவன் நல்ல ஒரு பெரிய செருப்பு கடை, பெரிய கடையாக வச்சுருக்கிறான். பல லட்சம் செலவழிச்சு. அவனுடைய ஒய்ஃபு டீச்சராக இருக்கிறான், 2 பிள்ளைகள். நல்லா ஓடிக்கிட்டே இருப்பான். இது போக பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட் வேலை பார்ப்பான், ரியல் எஸ்டேட் வேலை பார்ப்பான். எப்போதும் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். நான் எப்போ கேட்டாலும் ஜெபம் பண்ணதுக்கு நேரமே இல்லைப்பா. கடைசியில் ஃபைனல் காலில் ஒரு ஆட்டை ஏஞ்சல் ஹாஸ்பிட்டலில் கிடந்தான். போய் பார்க்க போனேன். நான் சொன்னேன், ஒரு வார்த்தை நீ எனக்கு ரொம்ப அடிக்கடி சொல்வல அப்படின்னு. என்னன்னு தெரியலண்ணா. சொல்கிறேன், நேரமே இல்லை நல்லாப்பா. ஆண்டவர் நேரத்தை தந்திருக்கிறார். இல்லை இதுலேருந்து ரெக்கவரியாக எப்படியும் குறைஞ்சது ஒரு 3 மாதம் ஆயிரும். நல்ல ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசின. அவன் எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த வார்த்தையை பேசுவேன். என் பொண்டாட்டி என்ன செய்வா, என் வேலை என்ன செய்வா, அப்படி இப்படின்னா எல்லாம் கடவுள் பார்த்து விடுவார். எல்லாம் தந்தவர் அவர் தானே, அவர் நிச்சயமாக அவனுக்கு தருவார். என் பொண்டாட்டிக்கு கடைக்கு போவே தெரியாது, என் பொண்டாட்டிக்கு பைக் ஓட்ட தெரியாது அப்படின்னா இன்னைக்கு பைக்கில் கார் வர அந்த பிள்ளை தான் ஓட்டுதான். அவள் தான் இவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் கூட அவள் தான் கூட்டிகிட்டு போகிறா. எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ என்னன்னா, நான் அப்போ அவனை பார்த்து அவனை என்ன சொல்லணானா, உன் ஒய்ஃபை அழகா செய்கிறால, நீ முழு நேரம் ஊழியத்துக்கு என்ன செஞ்சிடலாம்,
உன் பிஸ்னஸையும் அவள் பார்த்துக்கிடுதா, அவள் வேலையும் அவள் பார்த்துக்கிடுதா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கன்னா ஆண்டவர் நேரமே இல்லைன்னா நேரம் கொடுப்பார், நேரம் கொடுப்பார். இது யாருக்குன்னா இந்த உபவாசமே போடாமல் இருந்த ஒரு யோனா 3 நாள் கட்டாயம் உபவாசம் பண்ணார். மீன் வயிற்றுக்குள்ளே போனா தண்ணி கூட குடிக்க முடியலங்க. அப்பம் பூசியாமலும் தண்ணி குடியாமலும் கட்டாய உபவாசத்தில் இருந்தார் யோனா. அந்த கட்டாய உபவாசத்தின் நிமித்தமாய் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குன்னா நிறைய நேரம் நம்ம சில நேரத்தில் நமக்களும் சாப்பாடுக்கு கையிலெல்லாம் பணம் இருக்கும், ஆனால் சாப்பிடக்கூடிய சூழல் இருக்காது. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த பட்டினியை உபவாசமாக மாற்றிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தெய்வ சமூகத்தில் இருங்கள், தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணினாதான் நமக்கு ஒரு பெரிய ஜெயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணாம நாளை சந்திக்காதீங்க. இன்னும் மார்ட்டின் லூத்தர் அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா என் அன்றாட வாழ்வில் தோல்வியே இல்லை. நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணோம்னா நான் எதெல்லாம் சந்திக்கிறனோ, யாருக்காக போராடுகிறனோ அதில் அனைத்தையும் வெற்றி கிடைச்சிருங்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கையின்படி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா நீங்க வெற்றியாளர்களாக உலாவலாம். 4 மணி நேரம் ஜெபம் பண்ணா உங்களை சார்ந்தவர்களையும் வெற்றிக்கு நேராக வழி நடத்தலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கனா நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்கள், அவர் புது பலனை தருவார். சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய பிள்ளையே, அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன் நினைச்சு ஒரி பண்ணாதீங்க. தேவ சமூகத்தில் இருங்க. இழந்ததெல்லாம் ஆண்டவர் இரட்டத்தனையாய் தருவார். கழுகு கொப்பான புதுபலனை தந்து ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாழ்வை கொடுத்து நீங்கள் சட்டைகளை அடித்து எழும்பத்தக்க, பறக்கத்தக்க, உயரத்தக்க, மேன்மை அடையத்தக்க ஒரு சூழலை கற்றுக் கொடுப்பார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை வாசித்திருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 மட்டும் வாசிச்சிருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். 3வது, பரிசுத்தாவி உங்களை கிறிஸ்து பலப்படுத்தும் போது பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும். இதை வச்சு நான் என்னையா செய்வேன்? சாட்சியாய் வாழலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அப்படி தானே? நமக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கும். நம்ம சுபாவங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று அப்பா சுபாவமாக இருக்கும், இல்லாட்டா அம்மா சுபாவமாக இருக்கும். எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு பேர் கணேசன், ஆனால் அவருக்கு அடப்பெயர் பிராடு கணேசன். நான் சொல்லுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய பையனை பார்த்தா அவன் பேர் பாலகிருஷ்ணன், அவனுக்கு பிராடு பாலகிருஷ்ணன் வைக்கக்கூடிய மாதிரி அழகா பேசுவான். எல்லாம் நம்புத மாதிரியே பேசுவான், அழகா பேசுவாங்க. அவன் காலேஜ் படிக்கும் போதே இன்டர்நேஷ்னல் அளவில் பேசுவான். நான் நினச்சோம்னா அமெரிக்காவில் உங்களுக்கு கால் சென்டரில் வேலை வாங்கி தரலாமா. ரொம்ப பயங்கரமாக பேசுவான். நான் யோசித்தேன், எப்படிடா இவங்க அப்பாவை தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க, இவன் அதுக்கு மேலே இருக்கான். சுபாவம் அப்படி இருக்குங்க. உங்களுக்கு இருக்கிற சுபாவங்கள் பெற்றோர்களுக்கு இருந்திருக்கு, ஆனால் இந்த பரிசுத்த ஆவிதான் தேவ சுபாவத்தில் உங்களை மாற்றுகிறார். மனுஷனுடைய சுபாவம் கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதே இது தெய்வ சுபாவம் கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 நமக்கு வரணும். இப்போ நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீர்களா? இல்லைன்னா உங்க சாயலை நீங்க மாற்ற முடியாது, உங்க சுபாவத்தை கிறிஸ்துவா மாத்திரணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரி விழுந்துட்டு இருந்தா எங்க அப்பா கோவம் எனக்கு இருக்குன்னு பெருமையில போனா நீங்க பரலோகம் போக முடியாதுங்க. எப்போதும் இவளுக்கு மூக்கில் தான் இருக்கு அவங்க தாத்தா மாதிரியே அப்படின்னா நீங்க எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. பரிசுத்த ஆவிதான் உங்களை சாட்சியா மாத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் ஒரு அம்மா வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா ஜெபம் பண்ணிட்டு போயா அப்படின்னுச்சு.
உடனே நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டில் உட்காந்தேன். ஐயா டீ கொண்டு வரையான்னுச்சு. உள்ளே போச்சு. நல்ல பெரிய கிளாஸ், ஒரு பக்கம் இருக்கும். அந்த கிளாஸில் கடுண்டியை போட்டு உள்ள பொறிகள்லையும் அள்ளி போட்டு அரை இனிப்பு போட்டு கொண்டு வந்துட்டு, நானும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிற லேசாக வாயில் வச்சு பார்த்தேன், இனிப்பும் இல்லை. இனிப்பை எப்படி கேட்க? இந்த பாட்டி வர நல்லா பேசிட்டு இருக்கு. அது சொல்லுது, ஐயா நீ இதே கட்டில் படுத்துக்கோ ஐயா, நான் உனக்கு 3 நேரம் சோறு தரேன், 2 நேரம் டீ தரேன், நீ இருந்தாலே நான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுக்கு மேலே இந்த டீயை குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க குடிக்க சொல்லுது, ஐயா என் வீடு இப்பமே நிறைவா இருக்குயா, எனக்கு ஆசீர்வாதம் வந்த மாதிரியே இருக்குயா அப்படிங்க. சங்கடம் தாங்க முடியல. நான் முறுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு உள்ளே போச்சு. நான் காப்பி தூக்கி வெளியே கொட்டிட்டு, ஆச்சு ஒன்று வேண்டாச்சு, நேரம் ஆச்சு, நான் இன்னொரு நாள் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். தேவனுடைய அந்த ஆட்சிக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, ஊழியக்காரனுக்கு 3 நேரம் சோறு கொடுத்தா என் வீட்டில் இருக்க கஷ்டமெல்லாம் மாறிடும். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலோ அதுக்குரிய நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறதுங்க. இது நன்மை கிடைக்க. ஆனால் பரிசுத்தாவியானவர் உங்கள் கூட இருப்பாரானால் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்ப்பாங்க. உங்களை பார்க்குறவங்க உங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்கும். அப்பதான் நம்ம பரலோகம் போக முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். கிறிஸ்து என்னை பலப்படுத்தினாள். முதல்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், 2வது கழுகு கொப்பான பலன், 3வது பரிசுத்தாவின் பலன். இந்த பலன் கிடைச்சா, பலன் கிடைச்சா நம்ம மந்திரம் சூனியம் எல்லாத்தையும் தகர்த்து அப்புறப்படுத்திடலாம். 2வது பலன் கிடைச்சா துரத்துண்டது எல்லாம், இழந்து போனது எல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். 3வது பலனாக இருந்தால் மனுஷனாக இருக்கிற நம்ம இயேசுவை போல தெய்வமாய் நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படும். சிலவங்க சொல்லுவாங்க, பைபிளை தூக்கிட்டு போறா பாருங்க, ஆனால் அவள் சண்டைக்கு வந்தானா ஏ அப்பா, வாயை திறந்தானா ஏ அப்பா. இந்த நிலைகள் எல்லாம் மாறுங்க. இது பரிசுத்தாவியானவர் தான் நம்மளை பலப்படுத்தணும். சாதாரணமாய் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். பரிசுத்தாவி உங்களை பலப்படுத்தணும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு 10 நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தட்டுமே. தாய்மார்களை, வயதான தாய்மார்களை கர்த்தர் பலப்படுத்தட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டுங்க. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. கிறிஸ்து இன்னும் கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு தாயே, தகப்பனே, உன்னை கிறிஸ்து பலப்படுத்த போறாரு. நீ செய்யக்கூடியதை செய்ய போற. ஆண்டவர் உன்னை பலப்படுத்த போறார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரை நோக்கி இப்படி மட்டும் ஜெபிங்க. எல்லா வாயை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க. என் குடும்பத்தை பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துங்க. ரீமாலா ரபகவோத்யாலல பலபரவா. பலப்படுத்துங்க தெய்வமே, பலப்படுத்துங்க இயேசுவே, பலப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த ஜெபத்தில் வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ரீமௌட்டாலல பரவியாத்யாலல பரவா, ரீகமாத்யாலல பரவா. பரிசுத்த ஆவியானவரே பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ரீமானா ரபாலா ரீகமாத்யாலல பரவா. பலப்படுத்துங்க தெய்வமே, பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. தாய்மார்களை பலப்படுத்துங்க. சோர்வாய் இருக்கிறவங்களை பலப்படுத்துங்க.
பலப்படுத்துங்க. துவண்டு போயிருக்கிறவங்களை பலப்படுத்துங்க. பலப்படுத்துங்க, 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 பலப்படுத்துங்க. ரிபாரா 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 ரிபாரா. பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மந்திரங்கள், எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தால அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இப்பவே சுட்டரிக்கப்படட்டும். விடுதலை ஆவியானவர், விடுதலை ஆவியானவர், விடுதலை ஆவியானவர். பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நீண்ட நாள் பலவீனம், நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் தடை, நீண்ட நாள் இடைஞ்சல் இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகிறது. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், 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 பலப்படுத்துகிறார். வா 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 வா. ரிபா வா 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 வா. ரிபா வா 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 வா. ரிபா வா 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 வா. ரிகா வா வா. பலப்படுத்துடு, பலப்படுத்துடு. விடாதீங்க, விடாதீங்க. கர்த்தருடைய கரம் உன்னை பலப்படுத்துது. இப்பவே பலப்படுத்துது. உன் கண்ணீரை துடைக்கி, உன் கஷ்டத்தை மாத்துது, உன் பலவீனத்தை மாத்துது, போராட்டத்தை தீக்கு, வியாதியை தீக்கு. உனக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சதி வல்லமைகளும் முறிக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது, முறிக்கப்படுது, முறிக்கப்படுது, முறிக்கப்படுது. இயேசுவே முறிக்கப்படுகிறது. தேங்க்யூ லார்ட். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கூட சில நிமிடங்கள் எல்லாரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவருடைய பலப்படுத்துற கரத்தை பார்க்க போறீங்க. உங்களை தூக்கி விடுறத பார்க்க போறீங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா வல்லமைகளையும் கிறிஸ்துவின் கரம் உங்க மேல அமர போகுது. உங்களை கடவுள் ஆசீர்வதிக்க போறாரு, ஆசீர்வதிக்க போறாரு. அப்படியே கண்ணை முடிக்கிறீங்களா? கண்ணை முடிக்கவங்க பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என்ன பலப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்கப்பா, 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 பலப்படுத்துங்க, 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 பலப்படுத்துங்க. கண்ணுக்கு தெரியாம உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கிற எல்லா கிரியைகளும் மாறுது. தாய்மாரே, உன் பிள்ளை வாழாம இருக்கிறாங்களா, வாழ விடாம இருக்கிறார்களா, எல்லாம் மாற போகிறது. கர்த்தர் உன்னை பலப்படுத்த போறார், 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 உன்னை பலப்படுத்த போறார். ரிகா பாரா ராபாரா ரிபாரா ராபாரா ரிபாரா ராபாரா ராபா ரிபாரா பாரா வல்லமே வல்லமே. தாய்மார்களே, நீங்க அந்த வாரத்துல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற எல்லா சூழலும் சரியாக போகுது, எல்லா சூழலும் சரியாக போகுது, எல்லா காரியமும் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். இன்னும் கூட இந்த ஊழியத்திலையும் கர்த்தர் இந்த ஊழியத்தை பலப்படுத்த போறார், இந்த சபையை பலப்படுத்த போறார். வருகிற ஜனங்களை பலக்க பண்ண போகிறார், இன்னும் பெருக பண்ண போகிறார். கர்த்தருடைய கரம் கர்த்தர்களை பலப்படுத்தட்டுமே. ரீமாலா ரபோ தியாலன பலபரவா. கர்த்தாவே, இயேசுவே, பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. வந்திருக்கிற குட்டி தம்பிமாரெல்லாம் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரையும் பலப்படுத்துங்க. தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இயேசுவே, 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 பலப்படுத்துங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இந்த தெய்வம் உங்களை பலப்படுத்துவாருங்க, பலப்படுத்துவாரப்பா. இயேசுவே, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஒருவரும் வீணா போக கூடாதப்பா, ஒருவரும் ஆண்டவரை விருதாவாய் போக கூடாது. எல்லாரையும் பலப்படுத்தணும், எல்லாரையும் பலப்படுத்தணும். இந்த சத்தத்தை கேட்ட ஒருவரு கூட சும்மா இருக்க கூடாது. எல்லாரையும் பலப்படுத்தணும்ப்பா, பலப்படுத்தணும்ப்பா, பலப்படுத்தணுமா. அவங்க வாழ்க்கை தர உயரணும், அவங்க வாழ்க்கை தர உயரணும், அவங்க வாழ்க்கை தர உயரணும். வெற்றியை அனுபவிக்கணும், விடுதலையை உணரணும், ஒரு மேன்மையை அனுபவிக்கணுமா. ரிமாரா தாரா ரவா ஓ ரிமோட் தாரா ரவா ரவா ரவா. கர்த்தாவே, உதவி செய்யுங்க.
இன்னும் கூட இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிற இந்த இயேசுவை பத்தி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இந்த இயேசு நல்லவருங்க, இந்த இயேசு நல்லவர் ஐயா, அவரை நீங்க தெய்வமா ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்நாள்ல நீங்க செஞ்ச மிகப்பெரிய நன்மை, இந்த நன்மை நிமித்தமா உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு, உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பாரு, உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார், உங்க தாகமெல்லாம் தணிக்கப்படும். நீங்கள் இந்த இயேசுவை சொந்த தெய்வமாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா நிச்சயமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.